Hello everyone, welcome back to Awesome SaamOnion. நான் சுகேஷ். இன்னைக்கு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம் சேனலில். கூடவே வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான டாபிக். இன்னைக்கு காலத்தில் இந்த பிஸி ஃபாஸ்ட் வேர்ல்டில் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ரொம்ப காமனாக ஆயிடுச்சு இல்லைங்களா? சென்சிட்டிவான டாப்பிக்காக இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே ஓவர் கம்மிங் யுவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணுற ப்ராடக்ட்டும் வந்துட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ப்ராடக்ட் ரிவ்யூ, லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் அண்ட் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்துட்டு என் இனமடா நீ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ஐடி ஊழியர்களுக்கு ரொம்ப காமனான விஷயம் இல்லைங்களா? ஐடி ஊழியர்கள்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரொஃபஷன்லையும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை ஒரு ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் எனக்கு காட்ட போகிறேன். ப்ளஸ் நம்ம ஓவர் கம் யுவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து இது வந்து ஒரு பஞ்சிங் ஸ்பீட் பால். ஸோ இது பார்க்குறீங்க. ஸோ இது கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பேசலாம். ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு எந்த ஃபேக்டர்ஸ்னால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களோட ஒர்க் ப்ரெஷர், அதுக்கப்புறமா லாஸ் ஆஃப் யுவர் ஜாப் ஆர் இன்கம், உங்கள் இன்கம் வராது அப்படின்ற ஒரு பயத்தில் வரலாம். ஒரு மேஜர் ஈவெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் சச் அஸ் மேரேஜ், ஈவன் கெட்டிங் டிவோர்ஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம். உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் லவ் லைஃப், எதனால வேணால் ஸ்ட்ரெஸ் வரலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப ஒரு காமனான விஷயமாயிருச்சு. ரொம்ப ஒரு நம்ம கவனம் கொடுக்க வேண்டிய விஷயமும் கூட. ஏன்னா மென்டல் ஹெல்த் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த்னு சொல்லணும். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கேன் லீட் டு டிப்ரெஷன் கூட சொல்கிறாங்க. ஸோ டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டிப்ரெஷன் எதனால் வருது, வேரியஸ் ரீசன் இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரொம்ப பிடிச்சவங்களோட இழப்பு, இல்லைனா உங்களுக்கு உடம்பு சரியாமல் போகும்போது, அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், கான்ஃப்ளிக்ஸ், கான்ஸ்டன்ட் திங்கிங்கில் நீங்கள் இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து டிப்ரெஷனாக மாறுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே சொல்லுது 264 மில்லியன் பீப்புள் வந்துட்டு டிப்ரெஷனில் இருக்காங்களாமா. ஸோ 264 மில்லியன் என்னும்போது 26,40,00,000 பேர் வந்து டிப்ரெஷனில் இருக்கிறாங்களாமா. ஸோ இதில் என்னன்னா, இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்காங்கன்றதே வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறான். நம்ம மென்டல் ஹெல்த்தை பற்றி அவ்வளோவா நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு இதை நீங்கள் தேடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுற ஒரு பஞ்சிங் ஸ்பீட் பால் மாதிரி இதில் நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இதோட இன்ஸ்டால் பண்ணுறது, இதை அசம்பிள் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஸோ நான் அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா காமிக்கல, நான் அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணுன்னா நீங்கள் தான் அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் உங்களுக்கான சோல்ஜர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதோ, ஒரு சின்ன ஒரு குழந்தைகிட்ட விளையாடுறதோ, எது உங்களுக்கு ஒர்க் ஆகுது, இல்லை இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பஞ்சிங் பால், ஏதோ ஒன்று, ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு ஸ்மால் ட்ராப்ஸ் மேக் அ ஓஷன்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்களில் நீங்கள் உங்களோட கவனத்தை செலுத்துறதுனால நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர முடியும். இது அசம்பிள் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த சக்ஷன் கப்பு வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே வச்சு இந்த ஸ்க்ரூ வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டிங்கன்னா அசம்பிள் ஆகிடும். ஸோ லைக்வைஸ் இந்த பஞ்சிங் பேக்குக்கும் ஒரு ஸ்க்ரூ தான். நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து இதில் உங்களுக்கு ஏரோட இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. ஸ்க்ரூ பண்ணிவிட்டு சக்ஷன் பம்ப் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இதை ஈஸியாக பிடிச்சிக்கும். கூட வந்து ஒரு நீடில் வருது. ஸோ இந்த நீடில் வந்துட்டு உங்களுக்கு ஏர் பம்ப் பண்ணலாம். ஸோ இது வந்து இதில் ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்கள் கவனிக்கணும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு இங்கே பம்ப் பண்ணிட்டு இருந்தேன், எதுவுமே இல்லை. இங்கே ஒரு நீடில் இருக்குது, இங்கே இருக்குது அது ஆக்சுவலாக. ஸோ இந்த நீடில் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஸ்க்ரூவிங் டைப் தான். இங்கே ஸ்க்ரூ இருக்குது, இங்கே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோல் உள்ள நீங்கள் இந்த நீடில் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு சிரஞ்சி மாதிரி தான் இது, நீங்கள் வந்துட்டு பம்ப் பண்ணிக்கலாம். பம்ப் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் அந்த காற்று வந்து உள்ளே நிற்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேஸாக வந்து இது பஞ்ச் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்குது. இதை வந்து நான் யூஸ் பண்ண அந்த வீடியோஸும் நான் உங்களுக்கு போடுறேன்.
Yeah, I can complete it by today. Yeah. By today end of day. Sure. Sure, I'll take personal responsibility on that. Yes. I'll complete it. Yeah. No issues. Thank you. ப்ளஸ் வந்துட்டு இதை வந்து நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேண்டோட ஸ்ட்ரென்த்து, உங்கள் பஞ்சஸ், உங்கள் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் பார்க்கலாம். நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், எந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்து உங்களோட ஃபிஸ்ட் பஞ்சை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணுது இந்த ப்ராடக்ட்ன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு உங்களோட யூஷுவலான ஒரு ஸ்குவீசபிள் ஒரு ஸ்மைலி பால், ஒரு ஸ்ட்ரெஸ் பாலை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ரியலாகவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். கம்மிங் பேக் டு த டாபிக், ஓவர் கம்மிங் யுவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்ற சில பாயிண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் செட் பண்ணிக்கோங்க. உங்களால் அக்காம்ப்ளிஷ் பண்ணுற கோல்ஸ், இட் குட் பி ஒரு ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஒரு சின்ன கோல்ஸ் உங்களால் அக்காம்ப்ளிஷ் பண்ணுற மாதிரியான கோல்ஸ் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும். ஸோ உங்களோட கான்சன்ட்ரேஷனை ஒரு பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் கிட்ட தள்ளுங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் வந்துட்டு ஒரு சின்ன சர்வீஸ் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுற மூலமாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ டூயிங் சர்வீஸ் டு அதர்ஸ், ஸோ அது ஒரு கோலாக வச்சுக்கோங்க. நீங்கள் அதை செய்கிறதுலேருந்து நீங்கள் வெளில வரலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 30 minutes வெக்கேஷன் எடுத்துக்கோங்க. 30 minutes வெக்கேஷன் என்னும்போது இட் குட் பி அ ஜாகிங், இட் குட் பி டூயிங் எக்ஸசைஸ், இட் குட் பி யோர் மெடிடேஷன், இல்லைனா யோகா செய்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் உங்களை வந்து என்கேஜாக வச்சுக்கோங்க. லைக் உங்களோட ப்ரெசென்ட்டை வாழறதுக்கு பழகுங்க. உங்களோட நேற்று உங்களுக்கு தேவையில்லை, நாளைக்கு ஃப்யூச்சர், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது தேவையில்லை. இன்றைக்கி இந்த ப்ரெசென்ட்டில் மைண்ட்ஃபுல்னஸோட நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது, சரியான நியூட்ரிஷன், சரியான ஃபுட் எடுத்துக்கிறது, ரெகுலர் எக்ஸசைஸ். இந்த 30 minutes வெக்கேஷனில் வந்து உங்கள் எக்ஸசைஸை இன்க்ளூட் பண்ணுங்கள். நல்ல பொருளை சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியமான நல்ல வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க. நீங்களே வந்துட்டு அதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு வந்து ஓகே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ற ஒரு இது வரும். அது வந்து நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளில வருவீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் கூட பேசுகிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது. நீங்கள் பேசுகிற ஆட்கள் எப்படி இருக்கணும்னா உங்களை வந்துட்டு அந்த டைமில் வந்து உங்களை லிஃப்ட் பண்ணுறவங்க மாதிரி இருக்கணும். அவங்க வந்துட்டு நீங்கள் கஷ்டம்னு சொல்லும் போது உங்களை இன்னும் கஷ்டத்துக்கு தள்ளுறவங்க மாதிரி ஆளுங்களாம் இருக்கக்கூடாது. ஸோ someone who can lift you up, அவங்கக்கிட்ட பேசுறது மூலமாக உங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்லேருந்து இங்கே வெளில வரலாம். ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்லீப் ரெகுலர்லி. அதாவது நீங்கள் தூங்குறது சரியான ஒரு தூக்கம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த கண் எரிச்சல், ஒரு மாதிரி ஒரு வெறுப்பாக இருக்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ சரியான தூக்கன்றது எல்லாருக்குமே முக்கியம். ஸோ நானும் இது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தூக்கம் சரியாக வராது. ஸோ இது நானும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். ஸோ தூங்குறது ஒரு நல்ல பழக்கம். ஸோ அதை வச்சுக்கோங்க. ஸோ அதாங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லும் போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, உங்கள் மசில்ஸை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறமா டீப் ப்ரீத்திங் அதாவது யோகா பண்ணுறது, சரியான உணவு எடுத்துக்கிறது, அதுக்கப்புறமா உங்கள் ப்ராப்ளம்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் பேசிடுங்க. அதாவது உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு இல்லாமல் அதை நீங்கள் வெளியில் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ டாக் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோ ஈஸி ஆன் யோர் செல்ஃப். என்னென்னா அதாவது நீங்கள் வந்து ஒரு கயிறை நீங்கள் இறுக்கி பிடிக்கிற வரைக்கும் தான் அது உங்கள் கையை வந்துட்டு ரணமாக்கும், உங்கள் கையே கிழிச்சிரும். அதே நீங்கள் விட்டு பாருங்கள்,
உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா? அதே மாதிரி உங்கள் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் இறுக்கி பிடிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் லூஸாக விட்டு பாருங்களேன். ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமோ இல்லை அந்த ப்ராப்ளம் கொடுக்குற அந்த பர்சனோ உங்கள் லைஃப்லேயே கூட இருக்க மாட்டாங்க. ஸோ கோ ஈஸி ஆன் யோர் செல்ஃப். எதையும் இறுக்கி பிடிக்காதீங்க. அது போக்கில் விட்டுடுங்க. லைஃப் வந்து அதோட போக்கில் போகட்டும். ஸோ அப்படி நீங்கள் இருக்கும்போது அந்த கான்ஸ்டன்ட் திங்கிங், இந்த தேவையில்லாத திங்கிங்லாம் பண்ணாமல் அந்த ப்ராப்ளம் விட்டு நீங்கள் வெளியில் கொஞ்சம் அப்படி தள்ளி நின்று பார்க்கும்போது நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுங்க. ஸோ இதில் சொல்கிறது என்னென்னா, யூ கான்ட் கண்ட்ரோல் எவ்ரி திங் இன் லைஃப். அதாவது எல்லா பிரச்சனைக்குமே வந்துட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் தேட முடியாது. ஸோ சில விஷயங்களை, சில பிரச்சனைகளெல்லாம் வந்து இறுக்கி பிடிக்காமல் விட்டுடணும். ஸோ உங்கள் கையில் கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை இறுக்கி பிடிக்காதீங்க, விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறமா எலிமினேட் யுவர் ட்ரிகர்ஸ். எந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிவிடுங்க, இல்லை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஜேர்னல் மாதிரி, ஸ்ட்ரெஸ் ஜேர்னல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் டைரின்னு எடுத்துக்கோங்க. அதில் 1 to 10 வரைக்கும் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ் எபிசோட்ஸை வந்துட்டு எழுதுங்க. ஸோ அந்த டைம் அண்ட் அந்த எதனால நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்க, அந்த ஸ்ட்ரெஸ் ஆனும் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க, யார் கூட இருந்தீங்க அப்படின்ற எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரேட் பண்ணுங்கள். ஸோ ரேட் பண்ணும்போது ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னு முடிஞ்சால் இதெல்லாம் வந்துட்டு உங்களால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். It could be your love life, it could be your relationship, it could be your family disputes, it could be your work pressure or something. எதுவாக வேணா இருக்கட்டும், நீங்கள் அதை எழுதி பாருங்கள். அதை உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ண முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் அட்லீஸ்ட் ட்ரை டு ரெடியூஸ் them so that you will come out of your stress and depression. ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஒரு க்ளோஸான டாபிக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் கேன் லீட் டு டிப்ரெஷன் என்னும் போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதே அதை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம வந்து டிப்ரெஷன் வரைக்கும் நம்ம போக வேணாம். ஸோ நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பாலோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டோ, என்னடா ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நீ ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வா அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. சின்ன விஷயம் வந்துட்டு ஸ்மால் ட்ராப்ஸ் கேன் மேக் அ ஓஷன்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் உங்களை கவனத்தை வந்து நீங்கள் செலுத்துறனால நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து சும்மா இதில் ஒரு 4 குத்தியும் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு போலையா, உங்களுக்கு என்ன ஒர்க் ப்ரெஷர்னு எழுதுங்க, அதில் ஒட்டுங்க. உங்கள் ஒர்க் ப்ரெஷரை சேர்த்து ஒரு 4 குத்துங்க. அது எகிறின மாதிரி உங்கள் ப்ரெஷரும் சேர்ந்து எகிரிடும். ஸோ பார்த்தீங்களா, குத்துல வந்துட்டு உங்கள் ஒர்க் ப்ரெஷர் வந்து க்ரஷ் ஆகிடுச்சு. ஸோ லைக்வைஸ் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படியே போயிடும். லைக்வைஸ் உங்களுக்கு வேறு யாருன்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்களா, அவங்க பேரை எழுதுங்க, எழுதி ஒட்டுங்க, 4 குத்துங்க. 4 குத்துனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி அது க்ரஷ் ஆகிடுச்சோ அதே மாதிரி உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு க்ரஷ் ஆகிடும், போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின உங்கள் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு இருக்க ஆசம் சாமானியர்கள், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஆசம் சாமானியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ப்ராடக்ட் ரிவ்யூஸ், லைஃப் ஸ்டைல், grooming and much more interesting content உங்களை வந்து சேரும். I will see you in a different video. With that note, this is Sukesh or Awesome Samanian signing off. Let's be awesome. Take care. Bye bye.